சில பேருக்கு வாய் தான் பிரச்சனை. நல்ல குணம் இருக்கும், நல்ல அருமையான குணம் இருக்கும், ஆனால் வாய் சரி இருக்காது. இதை என்ன பண்ண முடியும்? இதையும் நீங்கள் தான் சரி பண்ணணும். சிலது பேசவே பேசாது. இது முக ரூபத்தை பார்த்தா யாரோ செத்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். பேசவே பேசாது. அவன் பேசினா எதுக்கு வம்புன்னு வீட்டில் சொல்லியிருப்பான். வாய் தான் பிரச்சனை, நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பான். வாய் மண்ணு கம்முன்னு இருன்னு, வந்தாலும் கம்முன்னு இருப்பான், போனாலும் கம்முன்னு இருப்பான். நம்ம வந்ததே பிடிக்கலன்ற மாதிரிலாம் இருக்கும் சிலது பார்த்தா. அது அப்படி தான். 5 பேரில் ஒன்றா இல்லை, அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு குறையை மட்டும் மிகைப்படுத்தி பேசி, இந்த மனுஷன் சரியில்லை, இந்த மனுஷனுக்கு ஏற்ற மனுஷன் இல்லை, இதெல்லாம் நேரே கூட வாழ்கிற ஒரு மனுஷனை தாழ்த்தி பேசுகிறது எதில் போய் முடியும் தெரியுமா? மேட்டிமை பெருமையில் போய் நிற்கும். இப்படி இருக்கிற குடும்பங்கள் சரியாக இல்லாத இருக்கிறதுக்கு காரணம், அவங்க தரந்தாழ்த்தி பெண் எடுத்துட்டாங்க, தரந்தாழ்த்தி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அப்படி இல்லை. இது மற்றவர்களை அற்பமாக என்ன 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 அது யாரை என்னது? கூட வாழ்கிற மனுஷனே என்னதான் தம்மா. அந்த ஐயா அப்படி என்றாரு, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எதுவுமே சரியில்லாத போயிடும். சமையலும் சரி இருக்காது, உணவு, உடை, உடுக்க, படுக்க எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்து. நம்ம கண்ணோட்டம் தான். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, குடும்பம் நிச்சயமாக ஒழுங்கின்மையாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் கத்திரன்னு கொடுத்தாரு? நல்லா உனக்கு எல்லா கல்யாணமும் இப்படி தான் இருக்கும். ஒழுங்காக இருக்கிற கல்யாணமாக பார்த்து எதனா ஒழுங்காக இருக்குன்னு தெரிஞ்சதுனா அவன் செட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க. தம்பதிகளில் இருவரில் யாருன்னா ஒருத்தர் ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாங்க அந்த நிலைக்கு அவங்க வர்றதுக்கு. பணம் எல்லாம் இருந்தால் கூட சொல்கிறேன், திருமணம் இதை நீங்கள் எதிர்பார்க்குறபடி 1000 கனவுகளோடு கற்பனைகளோடு வரும். இந்த மேட்ரிமோனியல் டிஸ்ட்லாம் பாருங்கள், அப்படியே கனவுகளோடு வந்தாங்க, அப்படியே எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. எல்லா காதல் திரைப்படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 3 ஹவர் வரைக்கும் தான் ஓடும். கல்யாணத்தில் முடிச்சிடறான் பாருங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை காமிச்சானா எல்லோரும் அவ்வளோதான், எவனும் சினிமா பார்க்கவே போக மாட்டான். நடைமுறை இது எல்லாம். நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு சாவி, ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு சாவி. அதுபோல் உங்களுடைய பிரயாசம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். ஜபத்திலும், உபவாசிலும், ஞானமுள்ள நடக்கையிலும், கற்புள்ள நடக்கையிலும். வேதம் சொல்லுகிறது இல்லையா? விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்தவர்களை ஆதாயப்படுத்துங்க. என்ன, நீங்கள் கற்புள்ள நடக்கையோடு புருஷனை ஆதாயப்படுத்துங்க, வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் உங்கள் பிரயாசம். திஸ் யோர் ஹோம் டாஸ்க். இது உங்கள் வீட்டு பாடம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது உங்கள் வீட்டு பாடம். உங்கள் கதவுகளெல்லாம் அனைத்து அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் வெளியரங்கப்படுத்துவார் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நல்லா மொடா குடிக்காரன் ஒரு அருமையான ஆவிக்குரிய பெண்ணுக்கு ஒரு நாட்டில் கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்மணி சொன்ன சாட்சி, நான் அந்த தேசத்துக்கு போனப்போ, ஐயா 3ஆவது நாளே குடிச்சிட்டு வந்து எங்கள் பக்கத்தில் படுத்தான் அந்த மனுஷன். கடைசியில் பார்த்தா எனக்கு டிரான்ஸ்லேட்டர், அவர் டிரான்ஸ்லேட் வீட்டில் சாப்பாட்டு கூப்பிட்டாங்க. இப்போ சொன்னாங்க சாட்சி பண்ண ஜபத்தில்